கல்யாண மாலை பிசினஸ் கான்க்ளேவ் வையத் தலைமைக்குள் சாதனையாளர்களின் சரித்திரம். எப்படி பிஸ்னஸில் புதுசாக இனோவேட்டிவாக யோசிக்கணுமோ அது மாதிரி கல்யாண மாலையின் மூளைன்னு சொல்லுவோம் நாங்கள். மீரா நாகராஜன் மேடம் இவங்க வந்து புதுசாக ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் இப்போ நான் ஹெச்ஆர் ஃபீல்ட்லேருந்து எனக்கு ஹெச்ஆருக்கும் பட்டிமன்றத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ கிட்டத்தட்ட இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறியா கல்யாண மாலையில் வேலை செய்கிறியான்ற அளவுக்கு ஒரு பிராண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. பட் இந்த பிஸ்னஸ் கான்க்ளேவ் ஏன் பண்ணணும் கல்யாணம்? ஏன்னா மஃபாய் பாண்டியராஜன் சாரை நாங்கள் இன்வைட் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி, ஏன்பா கல்யாண மாலைக்கும் பிஸ்னஸ் கான்க்ளேவ்க்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அது திருப்பி வேறு கேட்டார். அப்போ தான் நான் சார்கிட்ட சொன்னேன், சார் இல்லை சார், நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க. இப்போ இங்கே மேடையில் உட்காந்துருக்க பெச்சப்பாஸ் பிரபு அவர் வந்து ஒரு 100 year old கம்பெனியோடைய லெகசி இருக்க ஒரு கம்பெனியோடைய 4th generation ஆண்டர்ப்ரனராக இருக்கார் அவர். இது மாதிரி மிகப்பெரிய ஸ்தாபனங்கள் நம்ம ஊர்லேயே இருக்குது. ஆனால் அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதுக்காக ஒரு பிஸ்னஸ் கான்க்ளேவ் பண்ணணும்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர்ஸ், ஏன் எல்லாரும் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யணும்? தொழில் முனைவர் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பொருள் ஈட்டுறதுக்கு என்ன பண்ண முடியும்? அதனால தான் இந்த டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா வைய தலைமைக்குள். அதாவது நம்ம லீடர்ஷிப் பொசிஷனாக நம்ம எப்படி எடுக்க முடியும்? வெஸ்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டோரிஸ் கேட்கணுமா? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆண்டர்ப்ரனரியல் ஸ்டோரிஸை நம்ம ஏன் ஷேர் பண்ணக்கூடாதுன்ற அந்த ஐடியாவில் ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ் கான்க்ளேவ். இதுக்கான ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. ஒரு பிஸ்னஸ் கான்க்ளேவ் டாக்கும் கிட்டத்தட்ட 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பேர்லாம் வைரலாக போய் அந்த ஸ்டோரிஸ் பல பேரை இன்ஸ்பயர் ஆகிருக்கு. அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து எப்படின்னா, நம்ம ஒரு பட்டிமன்றம் உள்ளே வரோம், ஒரு பேச்சரங்கம் உள்ளே வரோம் அப்படின்னா அங்கே இருக்கவங்களாம் கைத்தட்டி நிறையா சிரிச்சிட்டு போயிடுவாங்க. அது நிறையா ஸ்டோரிஸ் வைரலாகவும் போகும். பட் டேக் அவே லெசன்ஸ் அப்படின்னுவாங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா, சாதிச்சவங்க கிட்டேருந்து கேட்டவங்ககிட்ட தான் கிடைக்கும். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கிட்டேருந்து கிடைக்காது. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் பேசின பிறகு நம்மளுக்கு தோணும், நம்ம பேசினார், நல்லா பேசினார், ஆனால் என்ன பேசினார்னா தெரில அப்படின்னு நாடி நடம்பெல்லாம் முறுக்கிட்டு நம்ம வெளில போயிருப்போம். வாட் அ ஸ்பீச் மேன் அப்படின்னுவாங்க. பட் இவங்கெல்லாம் அப்படி கிடையாது. மேடையில் உட்காந்துருக்க 4 பேரும் அவங்க துறையில் சாதித்தவங்க. அப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும். ஒரு பிஸ்னஸ் 10 வருஷம் 15 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் தாண்டி போகணும் அப்படின்னா அதனுடைய மைய கருத்து என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் அப்படின்றாங்க. எந்த ஆர்கனைசேஷன்லாம் சேஞ்ச் ஆகலையோ அந்த ஆர்கனைசேஷன் நாளடைவில் காணாமல் போயிடும் அப்படின்றதுக்கு வரலாறு பல எக்ஸாம்பிள் கொடுக்குது. இப்போ நம்ம எல்லார் கையிலையும் என்ன ஃபோன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கீங்க? கை தூங்க பார்க்கலாம். ஆப்பிள் ஃபோன் வச்சுருக்கவங்கலாம் 1 2 3 4 5 மேடையில் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே ஹவுசிங் லோன் போட்டு ஒரு ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஆப்பிள் ஃபோன் தான். அவ்வளோ எக்ஸ்பென்சிவ், ரைட்? சாம்சங் ஃபோன் எவ்வளோ பேர் வச்சுருக்கீங்க? இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே சாம்சங் அப்படின்னு நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது என்ன? மொபைல் ஃபோன் வரும், டெலிவிஷன் ஞாபகத்துக்கு வரும், நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு வச்சுருப்போம், டபுள் டோர் ஃப்ரிட்ஜு அதெல்லாம். பட் 1998 சாம்சங்னு ஒரு நிறுவனம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது ஃபவுண்டர் அது என்னவா ஆரம்பித்தார்னா ஒரு கருவாடு கடையாக தான் ஆரம்பிச்சிருக்கார். 1938 சாம்சங்கிறது கருவாடு, வெஜிடபிள்ஸ், நூடுல்ஸ் ஷாப், இவ்வளோ தான். இதுதான் சாம்சங்கோட அந்த ஃபவுண்டிங் மெம்பர். அவர் ஆரம்பித்த அந்த நிறுவனம் வந்து ஒரு கருவாட்டு கடை. 1950-60 அது ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷனை மாற்றுறாரு. சுகர், ரீட்டெயில், அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல், இன்சூரன்ஸ், இது மாதிரிலாம் மாறுது. 1960 டிவி, ரெஃப்ரிஜிரேட்டர், வாஷிங் மிஷினை கொண்டு வராங்க. அப்புறம் எனக்கு அந்த அவரோட பையன், அவர் பேர் லீ குன்கி. அவர் வந்து 1990 அவங்களுடைய கம்பெனி ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் கொடுத்த ஸ்பீச்சில் ஒரு லைன் சொல்கிறாரு இங்கிலீஷில், சேஞ்ச் எவ்ரிதிங் எக்ஸப்ட் யுவர் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் அப்படின்றாரு. சாம்சங்கோட வரலாற்றிலேயே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ன்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் சாம்சங்க்கு இருந்த ஐடென்டிட்டியும் அதுக்கப்புறம் அந்த ஐடென்டிட்டியும் தான் உலகையே புரட்டி போடுது. சேஞ்ச் எவ்ரிதிங் எக்ஸப்ட் யுவர் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். உன்னோட வீட்டுக்கார அம்மாவையும் குழந்தைங்க தவிர மற்ற எல்லாத்தையும் மாற்றுன்றார். அதுக்கப்புறம் செமிகண்டக்டர்ஸ், மொபைல் ஃபோன் அப்படின்னு போனது தான் இன்றைக்கி நம்ம சாம்சங்காக நம்ம பார்க்குறது. ஒரு மொபைல் ஃபோன் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சாம்சங் வந்து ஒரு மொபைல் ஃபோன். உதாரணத்துக்கு ஒரு குவிஸ் வைப்போம் இன்றைக்கி. துபாய் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் யார் துபாய்க்கு போனாலும் இந்த புர்ஜ் கலிஃபாவோட ஒரு பில்டிங், ஒரு பொம்மை ஒன்று வாங்கிட்டு வந்துடுவோம். கரெக்டாக? புர்ஜ் கலிஃபான்னு ஒரு பில்டிங் இருக்குது. இந்த புர்ஜ் கலிஃபா பில்டிங்கை யார் கட்டினா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பல பேர் ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி பேர் சொல்லுவோம்.
பட் ஆக்சுவலாக புர்ஜ் கலிஃபாவோட கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டன் பை சாம்சங். அப்போது ஒரு 1938 இன்னைக்கு வரைக்கும் ஒரு கம்பெனி இருந்திருக்கு அப்படின்னா எத்தனை பரிணாமங்கள் அவங்க பார்த்துருக்காங்க, எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க கொடி கட்டி பறக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு மேலே. 100 வருஷமாக சாரீ பிஸ்னஸில் இருக்காங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்காங்க, பட் அதில் இனோவேஷன் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஆன் ஒன் எக்ஸ்ட்ரீம் சாம்சங் மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் காஞ்சிபுரத்தில் இருந்து இன்றைக்கி ஹெட் குவார்ட்டராக இருந்து இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக பச்சையப்பா சில்க்ஸ் 100 இயர்ஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். 100 வருஷம் ஒரு பிராண்ட் சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது நீங்கள் எல்லாரும் என்னை பார்த்து முறைக்கிறது புரியுது. ஏன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் கொடுக்கும்போது கூட சாம்சங் பற்றி தான் கொடுக்க முடியுதா அப்படின்னா, நம்மளோட பிராண்ட் நம்ம ஊர் பிராண்டே இருக்கே ஜோஹோன்ற ஒரு பிராண்ட். ஐடிஇஎஸ் சாஸ்ல எப்போதுமே ஒன்று சொல்லுவாங்க, ஒரு விஷயம் நீ ஆரம்பிக்கணும் நல்ல கொடி கட்டி பறக்கணும்னா நீ முதல்ல சிலிக்கான் வேலிக்கு போயிடணும். யூஎஸில் சிலிக்கான் வேலிக்கு போயிடணும். இந்தியாவாக இருந்தால் நீ பெங்களூரில் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் மினிமம் சென்னையில் இருக்கணும். மற்ற இடத்துலலாம் இருந்தால் பிஸ்னஸ் சர்வே ஆக முடியாதுன்னாங்க. ஸ்ரீதர் வெம்பு அவங்களோட சிஇஓ சொல்கிறாரு, டேலண்ட் இஸ் நாட் யூனிஃபார்ம், டேலண்ட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் அப்படின்றாரு. பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படி கிடையாது. ஆப்பர்ச்சுனிட்டி சில இடத்துல தான் இருக்குன்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆப்பர்ச்சுனிட்டி நான் டேலண்ட் இருக்க இடத்துக்கு கொண்டு போகிறேன்றதுக்காக ஃபஸ்ட்டு கம்பெனி அவங்களோட R&D சென்டரை தென்காசின்னு ஒரு Tier 3 டவுனில் கொண்டு போய் வச்சுருக்காரு அவர். இன்றைக்கி ஜோஹோ யாருக்கிட்டையும் கடன் வாங்கினது கிடையாது, 0 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இன்வெஸ்டர், 100 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. ஜோஹோ யூனிவர்சிட்டின்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது மூலமாக ரூரல் யூத்தை படிக்க வைக்கிறாங்க. ஜோஹோவில் வேலை செய்கிறதுக்கு நீங்கள் காலேஜ் ட்ராப் அவுட்டாக இருந்தால் உங்களுக்கு டாப் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. காலேஜ் ட்ராப் அவுட்னா நம்ம என்ன நினச்சிப்போம், படிப்பு வராமல் காலேஜ் ட்ராப் அவுட்டுன்னு. அது கிடையாது. படிக்கும்போதே எனக்கு இதை விட அங்கே வேலை செய்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா அந்த கம்பெனியில் நிறைய ஐஐடி ட்ராப் அவுட்ஸ் இருக்காங்க. ஜோஹோ, ஹட்சன் ஃபுட்ஸ், நம்மளுக்கு தெரிஞ்ச அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா, இந்த கம்பெனி பாருங்கள். அவங்க என்ன இது வந்து ஃபஸ்ட்டு லெவல் ப்ராஃபிட்டபிலிட்டியை ஃபஸ்ட்டாக வைக்கல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் செயின்லேயே வீக்கஸ்ட் லிங்க் யாருன்னா அந்த ஃபார்மர், இந்த கடைநிலை ஃபார்மர், அவங்கள எம்பவர் பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் பிஸ்னஸாக நோக்கமாக வைக்கிறாங்க. இன்றைக்கி அந்த கம்பெனி என்ன லெவலுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதனால் நம்மளை சுற்றி இருக்க பல பிராண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதுன்னுவாங்க. சேஞ்ச், யாரெல்லாம் சேஞ்ச் பண்ணலையோ, எங்கள் கம்பெனி ஃபவுண்டர் சிஇஓ சொன்னது தான், இட்ஸ் லைக் அன் ஏர்லி மார்னிங் டியூ அப்படின்னுவாங்க. காலையில் பெய்கிற பனி மாதிரி. அந்த காலையில் பெய்கிற பனி பார்த்தீங்கன்னா கிராஸில், புல்வெளியில் அது மேலே ஒரு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு மணித்துளி போல் அந்த தண்ணி துளிகள் தெரியும் மேலே. அது எவ்வளோ நேரம் இருக்குன்னா சூரியன் வர வரைக்கும் தான். சூரியன் வந்துச்சுன்னா காணாமல் போயிடும். அதே தான் பிஸ்னஸ்லையும், இஃப் யூ டோன்ட் சேஞ்ச் யூ டோன்ட் எக்ஸிஸ்ட். அதனால் இன்றைக்கி மேலே இருக்கிற அந்த 4 பேரும் அவங்களுடைய சாதனை ஸ்டோரிஸை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறாங்க. நான் இது பல மேடைகளில் சொல்லியிருக்கிறது உண்டு, பிஸ்னஸ் கான்க்ளேவ் சொல்கிறதும் இதான். ஒருத்தரையும் நீங்கள் ஒரு புத்தகமாக பாருங்கள். பச்சையப்பாஸ் பிரபு அப்படின்றது ஒரு புக்கு, அதுதான் ஹியூமன் லைப்ரரின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்க, மாஃபாய் பாண்டியராஜன் சார். அவர் இன்னொரு புக்கு, அவர் ஒரு மேனேஜ்மெண்ட் புக்கு. அவரை நீங்கள் பொலிட்டிக்கல் புக்காக பார்க்கலாம், ஆண்டர்பிரினராக பார்க்கலாம். ஏன்னா ஒரு மார்வலஸ், அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நான் ஒரு சூப்பர் ஸ்டோரி சொல்கிறேன் உங்களுக்கு. பட் அங்கே இருக்க அதுக்கப்புறம் உட்காந்துருக்காரு பாருங்க, வெள்ளையும் சொல்லையுமா அவர் பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது. மஃபாய் பாண்டியராஜன் சார் பார்க்குறாரு, தம்பி அந்த ட்ரெஸ்லாம் நான் போட்டிருக்கேன்ப்பா, அரசியலில் நான் வந்து ஒன்று கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதி லுக் இருக்குது சார் உங்களுக்கு, இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட வந்துட்டுறீங்க. அதுக்கப்புறம் அவங்க அமைதியாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, மோடி கோட் போட்டுட்டு, ஓகே, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் நெட்வொர்க்கிங் எக்ஸ்பர்ட். 4 பேரும் அவங்களுடைய ஸ்டோரிஸை ஷேர் பண்ணுவாங்க. நாங்கள் நார்மலாக சொல்லுவோம் பட்டிமன்றத்துக்குலாம் நோட் புக் பெண்ணோட வராதிங்க அப்படின்னு. பட் இந்த ப்ரோக்ராமுக்கு உங்கள் கையில் ஒரு நோட் புக்கோ ஒரு பெண்ணோ இருந்தால் தயவு செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இவங்க பேசுகிற விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களை பாதிக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத சொல்லி நம்ம நேராக ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். என்னுடைய அறிமுக ஸ்பீக்கர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன்னைக்கு வந்து டாக்டர் டி பச்சையப்பன் பிரபு, மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பச்சையப்பாஸ் சில்க்ஸ். நம்மளுடைய சப்ளையர்ஸ்க்கு பேமெண்ட் எப்பவுமே வந்து நம்ம தாத்தா காலத்தில் இருந்த மாதிரி இமீடியட்டாக இருக்கணும். கடையில் இருக்கிற கூட்ஸ் வந்து நம்ம தான் இருக்கணும், யாரும் நம்மளை கொஷின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் அதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் கடையில் இருக்கிற அனைத்து ஸ்டாக்குமே பெய்டப் ஸ்டாக் தான்.